மயிலாடுதுறை ஸ்ரீ சக்திவேல் முருகப்பெருமான் ஆலயத்தில் இன்று வைகாசி விசாக திருநாள் முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. மயிலாடுதுறை ஸ்ரீ சக்திவேல் முருகனுக்கு வைகாசி விசாகம், அதாவது முருகனின் பிறந்த நாள் வைகாசி விசாகம். வைகாசி விசாக திருநாள் அன்றுதான் நம் அழகன் முருகன் பிறந்தார். அவருக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. மூலவரோடு சேர்த்து உற்சவருக்கும் அபிஷேகம் நடைபெறுகிறது. உற்சவமூர்த்திகள் வள்ளி தெய்வானை சமேத உற்சவர்களுக்கு அபிஷேகம் நடைபெறுகிறது. முதலில் எதற்காக என்றால் எண்ணெய் அபிஷேகம் முதலில் செய்வார்கள். அதனை நீக்குவதற்காக சீயக்காய் அபிஷேகம், அதனை தொடர்ந்து தீப ஆராதனை காட்டப்படுகிறது. தீப ஆராதனை, சீயக்காய் அபிஷேகம், அதனை தொடர்ந்து தீப ஆராதனை காட்டப்படுகிறது. திருமஞ்சனம் அபிஷேகம் முடிந்தாலும் திருமஞ்சன அபிஷேகம் உலகிலேயே முருகர் பார்த்திங்கன்னா உலகிலேயே 9.25 அடி உயரமான ஒரு முருகர். அதாவது கருவறைக்குள் இருக்கும் முருகர் சிலைகளிலேயே உயரமான சிலை. 9.25 அடி பிரம்மாண்டமாக காட்சி தருகிறார். பால் அபிஷேகம் நடைபெறுகிறது. பால் அபிஷேகம் மயிலாடுதுறை சக்திவேல் முருகப்பெருமானுக்கு பால் அபிஷேகம் நடைபெறுகிறது. மூலவர் உற்சவர் 2 பேருக்கும் ஒரே சமயத்தில் பால் அபிஷேகம் நடைபெறுகிறது. உற்சவர் மூலவர் இருவருக்கும் பால் அபிஷேகம் நடந்ததை தொடர்ந்து தீபாராதனை காட்டப்படுகிறது. தீபாராதனை சக்திவேல் முருகனுக்கு தீபாராதனை காட்டப்படுகிறது. முருகனின் பிறந்த நாளான சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை நடைபெற்று வருகிறது. திருமஞ்சன அபிஷேகம், ஒவ்வொரு அபிஷேகம் முடிஞ்சதும் தீப ஆராதனை காட்டப்பட்டு அடுத்த அபிஷேகத்திற்கு முருகன் தயார் செய்யப்படுகிறார். பால் அபிஷேகத்தை தொடர்ந்து தயிரால் அபிஷேகம் நடைபெறுகிறது. மூலவர் மற்றும் உற்சவர் 2 பேருக்கும் தயிர் அபிஷேகம் நடைபெறுகிறது. தயிர் அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாராதனை காட்டப்படுகிறது. மூலவர் உற்சவர் இருவருக்கும் ஒரே இடத்தில் தீபாராதனை மற்றும் அபிஷேகம் நடைபெறுகிறது. மயிலாடுதுறை சக்திவேல் முருகப்பெருமான் ஆலயத்தில் வைகாசி விசாக திருநாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் மற்றும் ஆராதனை முருகனுக்கு விசாகன் என்று பெயர். வைகாசி விசாக தினத்தில் பிறந்ததால் விசாகன் என்றும் சிறப்பு பெயர் உண்டு. கதம்ப அபிஷேகம் நடைபெறுகிறது. கதம்ப அபிஷேகம் உற்சவர் மூலவர் இருவருக்கும் ஒரே கதம்ப அபிஷேகம் நடைபெறுகிறது. கதம்ப அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாராதனை காட்டப்படுகிறது. தீபாராதனை சக்திவேல் முருகப்பெருமான் ஆலயத்தில் வைகாசி விசாக முருகனின் பிறந்த நாளான சிறப்பு அபிஷேகம் ஆராதனை நடைபெற்று வருகிறது. அதை தான் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். தீப ஆராதனை முடிந்தால் திருமஞ்சன அபிஷேகம். மயிலோடு விளையாடும் விசாகன். மயிலாடுமலையில் மயிலோடு விளையாடும் விசாகன் அபிஷேகம் நடைபெறுகிறது. சிறப்பு அபிஷேகம்.
அதனைத் தொடர்ந்து திருநீர் அபிஷேகம் விபூதி அபிஷேகம் திருநீரால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. திருநீர் அபிஷேகம், விபூதி அபிஷேகம். அதனைத் தொடர்ந்து தீபாராதனை விபூதி அபிஷேகத்தில் தீபாராதனை காட்டப்படுகிறது. மயிலாடுமலை ஸ்ரீ சக்திவேல் முருகப்பெருமானுக்கு பிறந்தநாள் தினத்தை முன்னிட்டு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்று வருகிறது. மயிலாடுமலை ஸ்ரீ சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. மயிலாடுமலை ஸ்ரீ சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. அழகெல்லாம் முருகன், அவன் அழகை காண நேரில் வாருங்கள். மயிலாடுமலை ஸ்ரீ சக்திவேல் முருகப்பெருமான் ஆலயத்தில் முருகன் பிறந்த நாள் விழா கோலாகலமாக நடைபெறும். அதனைத் தொடர்ந்து இன்று மாலை உற்சவ மூர்த்திகள் வீதி உலாவும் நடைபெற இருக்கிறது. அதற்காக காலை 4 மணி முதல் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. அதனைத் தொடர்ந்து தேன் அபிஷேகம் நடைபெறுகிறது. தேனால் முருகனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. தேன் அபிஷேகம், மூலவர் தேனால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. மூலவரை தொடர்ந்து உற்சவருக்கு தேனால் அபிஷேகம் செய்யப்படுகிறது. அபிஷேகங்கள் ஒவ்வொரு அபிஷேகமும் ஒவ்வொரு விசேஷம் நிறைந்தது. தேன் அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. மயிலாடுமலை ஸ்ரீ சக்திவேல் முருகப்பெருமானுக்கு தீபாராதனை காண்பிக்கப்படுகிறது. அதனைத் தொடர்ந்து திருமஞ்சன அபிஷேகம். மயிலாடுமலை ஸ்ரீ சக்திவேல் முருகப்பெருமானுக்கு பிறந்த நாளை முன்னிட்டு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. மஞ்சளால் அபிஷேகம். முருகனின் பிறந்தநாள் விழாவான வைகாசி விசாக திருநாளான இன்று முருகனுக்கு சிறப்பு அபிஷேகம் நடைபெறுகிறது. மஞ்சள் அபிஷேகம் செய்யப்படுகிறது. முருகனுக்கு மஞ்சள் அபிஷேகம். அதனைத் தொடர்ந்து தீபாராதனை காட்டப்படுகிறது. மூலவர் மற்றும் உற்சவர் இருவருக்கும் ஒரே நேரத்தில் அபிஷேகம் நடைபெற்று தீபாராதனை காட்டப்படுகிறது. மஞ்சள் அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாராதனை மற்றும் திருமஞ்சன அபிஷேகம். மஞ்சள் அபிஷேகம் முடிந்தது. சக்திவேல் முருகனுக்கு மஞ்சள் அபிஷேகம் முடிந்தது. முருகனின் அதனைத் தொடர்ந்து சந்தன அபிஷேகம். சந்தனத்தால் சக்திவேல் முருகப்பெருமானுக்கு சந்தனத்தால் அபிஷேகம் நடைபெறுகிறது. மூலவர் மற்றும் உற்சவர் ஒரே இடத்தில் சந்தன அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாராதனை காட்டப்படுகிறது. தீபாராதனை மயிலாடுமலை ஸ்ரீ சக்திவேல் முருகப்பெருமானுக்கு சந்தன அபிஷேகத்தை தொடர்ந்து தீபாராதனை காட்டப்படுகிறது.
வைகாசி விசாகம் முருகனின் பிறந்தநாள் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று வருகிறது. சந்தன அபிஷேகத்தை தொடர்ந்து ஸ்வர்ண அபிஷேகம், இறுதியாக ஸ்வர்ண அபிஷேகம், பன்னீரால் ஸ்வர்ண அபிஷேகம், ஸ்வர்ண அபிஷேகம், இறுதியாக ஸ்வர்ண அபிஷேகம், பன்னீர் அபிஷேகம். பன்னீர் அபிஷேகத்தை தொடர்ந்து